ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிரியமான ஆராதனை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆராதனையின் சிகரத்தை நாம் அடைய முடியாதபடிக்கு தடுக்கக்கூடிய பல தடைகளும் மறைக்கக்கூடிய சில காரியங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. காயினையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்காதது போலவே பல வேளைகளிலே நம் உள்ளத்தின் நிலைமையை பார்த்து நம்முடைய துதி, ஸ்தோத்திரம், காணிக்கையை அவர் அங்கீகரிக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆராதனையை கர்த்தருக்கு செலுத்தும் போது அவரை நேசித்து அன்பு செலுத்தி ஆராதனை செய்ய வேண்டுமே தவிர ஏதோ கடமைக்காக ஆராதனை செய்யக்கூடாது. அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்வதை ஒரு கடமையாக எண்ணி கடமையை முடித்து விடுவோம் என்று ஆலயத்துக்கு சென்று திரும்புகிறார்கள். இவர்கள் கர்த்தரின் விருப்பத்தை தெரிந்து கொள்ளுவதும் இல்லை, அவரை பிரியப்படுத்துவதும் இல்லை. இப்படிப்பட்டவர்களை குறித்து இயேசு சொன்னார், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7, 8 மற்றும் 9 வசனங்கள். ஆராதனையின் பெரிய தடையாய் விளங்குவது மாய்மாலம். மாய்மாலம் என்றால் என்ன? உதட்டளவில் கர்த்தரண்டை சேர்வதும் உள்ளத்தின் அளவில் கர்த்தரை விட்டு தூரமாய் இருப்பதும் தான் மாய்மாலம். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருப்பதுதான் மாய்மாலம். மாய்மாலமான பேச்சுக்களையும் கடமைக்கான ஆராதனைகளையும் பொழுதுபோக்கிற்காக துதிக்கப்படுவதையும் கர்த்தர் ஒரு நாளும் விரும்புவதில்லை. ஏதோ காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடன் காணிக்கை எடுத்துக்கொண்டு காயின் வந்தானே ஒழிய அது கர்த்தருக்கு பிரியம்தானா என்று அறிய அவன் தன்னுடைய மனதை செலுத்தவில்லை. காயினுடைய காணிக்கையிலே இரத்தம் இல்லை, பலியின் இரத்தம் மட்டுமே குற்றமன சாட்சியை கழுவி தேவனண்டை ஒப்புரவாக்கி நம்மை அவரண்டை சேர்த்துவிடும். ஆனால் ஆபேலை பாருங்கள், அவர் தேவனுக்கு பிரியமான காணிக்கை செலுத்த விரும்பினார். விசுவாசத்தினாலே தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்து அவருக்கு பிரியமான காணிக்கை என்ன என்று அறிந்து செயல்பட்டார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக போவதை முன்னுணர்ந்த ஆபேல் தானும் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தினார். அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான வகையில் அவருக்கு ஆராதனை செய்வீர்களாக. இன்றைய நினைவிற்கு ரோமர் 12:1, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 20 மற்றும் 21ஆம் அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 24 48 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செலுத்துங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.